அக்டோபர் 7 செவ்வாய்க்கிழமை 2025. அது ஒரு மிக உன்னதமான நாள். தேனி மாவட்ட நல மீட்பு சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் தேனி மாவட்டம் வீரபாண்டியிலே வெகு விமரிசையாக நடைபெற்று ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து ஊழியர்களின் பிரச்சனைகள் அலசப்பட்டன, எதிர்கால திட்டங்கள் வகுக்கப்பட்டன, புதிய தீர்மானங்கள் இயற்றப்பட்டன, புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை நிகழ்த்தப்பட்டது. மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்திலிருந்து சில முக்கிய நிகழ்வுகளை இப்பொழுது காண இருக்கிறோம். குறிப்பாக தேனி மாவட்ட நலமீட்பு சங்கத்தின் சீர்மிகு தலைவர் சிங்கத்திற்கு இணையான திரு பாண்டி அவர்களின் எழுச்சிமிக்க உரை கேட்டவர்களுக்கு ஒரு பிரமிப்பையும் வீர உணர்ச்சியும் உண்டாக்கியது. சங்கம் புகழ் ஒலிக்கும் எங்கும் ஒரு தாய்மடி போல் எமை தேற்றும், எங்கள் அழுகைகளை தன் கொள்கைகளால் பொன் சிரிப்பாகவே அது மாற்றும், போக்குவரத்து ஊழியரை காக்கும் நலமீட்பு சங்கம் புகழ் ஒலிக்கும் எங்கும். அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நலமீட்பு சங்கம், இந்த சங்கம் ஆரம்பிக்கையில் நம்ம தொழிலாளர்களுக்காக ஆரம்பித்தோம். யாருக்கு போட்டியாகவும் ஆரம்பிக்கலை, யாருக்கும் பொறாமையாகவும் ஆரம்பிக்கலை, தொழிலாளியை வச்சு சம்பாதிக்கணும்னு ஆரம்பிக்கலை. நம்மளோட நோக்கம் மற்றவங்க தொழிலாளர்களுக்கு சொல்லாத விஷயத்தை நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறது தான். 2015 ஓய்வூதியத்தை நிப்பாட்டிட்டாங்க. அன்றைக்கி நம்ம பணியில் இருந்ததுனால நம்மளுக்கு அதை பற்றின முழு சாராம்சம் தெரியாதனால நான் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். 2015 நம்மளுக்கு ஓய்வூதியத்தை நிறுத்திட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஓய்வூதியத்தை பற்றி யாருமே பேசலை. அப்போ 2017 ரேவா வழக்கு போடுறாங்க. 19 அதிகாரிகளுக்கு நிறுத்துகிறாங்க. அதிகாரிகளுக்கு நிறுத்தினதுக்கப்புறம் எம்டிசிஎம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பேராக தனித்தனியாக போடுறாங்க. மொத்தம் 64 அரசு ஊழியர்கள் இந்த பென்ஷன் சம்மந்தமாக ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. அதுக்கு இடையில் ரேவாவும் தொழிலாளர்களுக்காக வழக்கு தொடுத்துருக்கு. நம்ம சங்கம் தாமதமாக ஆரம்பித்ததுனால நம்ம வழக்குக்குள்ளே இணைய முடியல, அது ஒரு காரணம். ஒரு சிலர் ரொம்ப ஓரமாக கேட்குறேன், நீங்கள் சங்கத்தில் கேஸில் இருக்கீங்களா அப்படின்னா. நம்ம ஆரம்பித்ததே வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது பிறகு சங்கமே ஆரம்பித்தோம். அது ஏன் ஆரம்பித்தோம் அப்படின்னோம்னா, தொடர்ந்து ஒரு 7 வருஷமாக யாரை கேட்டாலும் வழக்கு நடக்குது வழக்கு நடக்குது வழக்கு நடக்குதுன்னு சொன்னாங்களே ஒழிய வழக்கை பற்றின எந்த விவரத்தை யாருமே தொழிலாளிக்கு சொல்லலை. யாரை கேட்டாலும் என்னப்பா கேஸ் நடக்குது அப்படின்னு, அதனால் வரல அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம மாநில தலைவர் ஒரு அமைப்பை உருவாக்கி அதை வாட்ஸ்அப் மூலிமா போட்டு யார் வழக்கு நடத்துகிறா, யார் வாய்தா வாங்குறா, எந்த கோர்ட்டில் எத்தனாவது கேஸாக வருது, நம்மளுக்கு அடுத்த வாய்தா என்னைக்கு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த சங்கமே நம்ம ஆரம்பித்தோம். இந்த சங்கம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த விழிப்புணர்வு வந்ததுக்கப்புறம் இந்த வாய்தா வாங்கினவங்களால தொடர்ந்து வாய்தா வாங்க முடியல. ஏன்னா எல்லா விஷயங்களும் அப்டேட்டு தொழிலாளிக்கு தினசரி போய் சேர்ந்துருது. அதனால நீ தொழிலாளியை ஏமாற்ற முடியாதுங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்களும் வர்றாங்க. அப்படி வழக்கு நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம மாநில அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும். ஏன்னா அதுக்கு முன்னால் 2-3 போராட்டங்கள் நடந்திருக்கு சென்னையில். ஆனால் இது அரசை திரும்பி பார்க்க வைக்கணும், தொழிலாளர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் போக்குவரத்து தொழிலாளியோட கஷ்டம் என்னங்கிறத தெரிய வைக்கணும். அப்படிங்கிற எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டு அரை நிர்வாண போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து 17/12/24 சென்னையில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியர்களையும் ஒன்று சேர்த்து நம்ம நடத்துவோம்ன்ற அடிப்படையில் அந்த போராட்டத்தை நடத்தணும். அதில் எப்படி நம்ம நலமீட்பு சங்கத்தில் இருந்த தொழிலாளர்களை கூட சேர்ந்து மற்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் கலந்து கொண்டார்கள். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மற்ற தொழிலாளர்களும் கலந்து கொண்டு சுமார் ஒரு 10,000 பேர்லேருந்து 12,000 பேர் வரைக்கும் பல்லவன் சாலையில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டணும். போக்குவரத்து தொழிலாளி போராட்டம் பண்ணால் யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு 7 மீடியா வந்தாங்க. 7 மீடியாவும் 7 தொலைக்காட்சிகளும் தங்களுடைய சேனலில் அதை பூராமே ஒளிபரப்புனாங்க. இதை காட்டில் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அன்னைக்கு தேமுதிக தலைவரோட மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் விஜயகாந்த் அவரோட மனைவி சகோதரி பிரேமலதாவும் நம்ம கூட்டத்தில் வாழ்த்து பேசினாங்க. அடுத்து ஐஜேகே கட்சியிலிருந்து அவரோட செயலாளர் பேசினார். நம்ம சவுக்கு சங்கர் மீடியா நடத்துகிற ஒரு சகோதரர் அவரும் நம்ம சங்கத்தை வாழ்த்து பேசினார். அப்போ அவரெல்லாம் கேட்ட கேள்வி அதுதான், ஏன்னா 60 வயசில் ஓய்வு பெற்று வீட்டில் இருக்க ஆளுகளை போய் இப்படி பூரா பேரும் சட்டையை கழட்டி சென்னையில் இப்படி உட்கார வச்சிருக்கலாம், உங்களுக்கு நல்லா இருக்க மாட்டானே கேட்டார். அப்படி மற்றவர்களும் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்ததுனால இந்த போராட்டம்ங்கிறது தொலைக்காட்சி மூலியமாகவும் நேரடியாகவும் சென்னையில் மிகவும் பெரிய அளவில் ரீச் ஆயிடுச்சு. அப்போ இதை நீதிபதிகளும் பார்க்குறாங்க, தொலைக்காட்சியிலையும் பார்க்குறாங்க, போகிற வழியில் மற்றவர்கள் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ என்ன ஒரு 12,000 பேர் வயசான ஆளுங்க பூரா சட்டையை கழட்டி போட்டு ஏன் உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கல.
நமக்கு தீர்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய ஐயா போலேந்தி அவர்கள்ட்ட இந்த தகவல் போகுது. அப்போ அந்த கேஸு கேரிங்க வரையில் இதுக்கு இடையில நம்மளுக்கு அரசு ஒரு உத்தரவாதம் கொடுத்து நம்மளை கூப்பிட்டு வர்றேன், அடுத்து நீங்கள் தொடர்ந்து பண்ண வேணா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொடுத்துட்றோம் அப்படின்னு. அப்போ போலேந்தி என்ன சொல்கிறாருன்னா, இந்த 64 MDA போட்ட வழக்குக்கு அவர் தீர்ப்பு சொல்லல. என்ன சொல்கிறாருன்னா, கேஸே போடாமல் தீர்ப்பு வாங்கின ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தருக்கு ஒரு சாதனை இருக்குன்னா அது போக்குவரத்து தொழிலாளிக்கு மட்டும்தான். ஆனால் நம்ம போடாத ஒரு வழக்குக்கு நீதிபதி உத்தரவு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா, உங்கள் 64 பேருக்கு மட்டும் கொடுக்க முடியாது, உங்கள் கீழே பணிபுரிந்த இந்த 93,000 தொழிலாளர்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். அந்த அடிப்படையில் தான் நம்ம இன்னைக்கு நலமீட்பு சங்கத்தினுடைய சாதனையினாலையும் தொழிலாளர்களோட ஒற்றுமையினாலையும் முயற்சியினாலையும் தான் இன்னைக்கு நம்ம டிஏ உயர்வு வாங்குறோம். இன்னைக்கு கோவை பேரவையில் இருக்க மரியாதைக்குரிய சிங்காரா அவர்கள் ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்றாரு, நான் தான் வழக்கு நடத்தினேன்னு. 19 இருந்து இந்த டிஏ உயர்வு கிடைக்கிற வரைக்கும் சிங்காரா யாருன்னு எந்த தொழிலாளிக்குமே தெரியாது. அப்படி ஒரு நபரே நம்ம ரோல்லே இல்லை. கோவை பேரவைங்கிறது நமக்கு அதிகமொழியாக இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகள் மட்டும்தான். அதிகாரிகள் எப்படி MD CM இவங்க தான். அவங்க போட்ட வழக்கோட சேர்த்து நம்மளோட போராட்டமும் கலந்ததுனால தான் நம்மளுக்கு இந்த டிஏ உயர்வு கிடைச்சிச்சு. இவங்க எல்லாருமே தொழிலாளிகள் பணியில் இருக்க காலத்தில் சஸ்பெண்ட் பண்ணி ரெவியை கட் பண்ணி மெமோ கொடுத்து இப்படி நம்மளை பழிவாங்கின ஒரு கூட்டம் தான். ஆனால் அந்த கூட்டத்தை நம்பி நம்ம ஆளுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுல அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான். நான் என்ன சொல்கிறேன், உண்மையை சொல்லி நீ உண்மையை உணர்ந்து நீ அங்கே போனால் பரவாயில்ல. ஒருத்தர் வாய் வார்த்தையாக சொல்கிறாரு, நான் தான் கேஸ் நடத்தினேன் உங்களுக்கு அதனால தான் ஜெயிச்சோம்ன்றாரு. இப்போ 6ஆம் தேதி ஒரு காணொலி விட்டார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெருங்கி டிஏ பிரச்சனை முடிஞ்சிச்சு, அடுத்து நம்ம தண்டவாணி நீதிபதி மூலியமாக நம்ம பெற்றுருவோம் அப்படின்னு அவர் தான் ஒரு காணொலி விடுறாரு. அடுத்து 20ஆம் தேதி ஒரு காணொலி விடுறாரு. அதில் என்ன சொல்றாருன்னா, தண்டவாணி இன்னும் 1 மாதம் மாறி போயிடுவார், 1 மாதத்தில் அவர் போயிட்டு வந்தாருன்னா திருப்பி வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். இந்த டிஏ உயர்வு பிரச்சனை இன்னும் 3 வருஷத்துக்கு இழுக்கும் அப்படிங்கிறாரு. முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு. முடிஞ்சு போன ஒரு பிரச்சனைங்கிறாரு, அப்புறம் மறுபடியும் 3 வருஷம் இழுக்கும்னு இவரே சொல்றாரு. நீதித்துறையில் இருக்காது சொன்னா பரவாயில்ல, கேஸ் 3 வருஷம் போகணும், வழக்கு போட்டவரே சொல்றாரு. அப்போ அவங்களோட நோக்கம் என்னன்னா, தொழிலாளர்களை வைத்து எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிப்போம்ன்றது தான். 1000 ரூபா சந்தா, 500 ரூபா டொனேஷன், எதுக்குமே போகாத வீட்டில் இருந்துக்க நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அது நம்ம பணியில் இருந்த காலத்திலையும் போக்குவரத்து தொழிலாளர்கள் பெற்ற சலுகைகள் அனைத்துமே போராடி பெற்றது தான். அது CITU மூலியமாவோ, AITC மூலியமாவோ, திமுக மூலியமாவோ, அதிமுக மூலியமாவோ, INTC மூலியமாவோ நம்ம தொழிலாளர்கள் பூராமே போராடி எல்லாத்தையுமே பெற்றிருக்கோம். சட்டம் மூலமா இது வரைக்கும் நம்ம எதையுமே பெறல.